பயப்படாத பயப்படாத ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட தீபாவளி அவுட்ஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி இருக்கு செட்டுமா இருக்கா காம்பஸில் கவுண்ட் பண்ணுங்க. பின்னாடி பூ நல்லா வச்சிருக்கலாமா? சூப்பராக இருக்குது. இது வந்து சாமந்தி பூ ஃப்ரெண்ட்ஸ். அழகாக பிரித்து அழகாக ஜெயஸ்டியாக கட்டி வச்சுக்கிறேன். நானே கட்டினேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்காக நானே பூ கட்டி நானே வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். எந்த பட்டாசு எந்த டைமில் வெடிக்கிறே தெரியாது. ஆமாம், பார்த்து வெடிக்கணும். சேஃபாக வடிக்கிறோம். அம்மா தீபாவளி எதுமா நல்லா வெய்ய காயுன்னு பார்த்தா நல்லா மழை பெய்யுது. முன்னாடிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாக வந்து மழை தான் பெஞ்சிருக்குது. நிறைய காயில பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம் போகலாம். இப்போதான் லைட்டாக வெய்ய திறக்குது. இதுதான் நான் வந்து தீபாவளி கட்டிக்கிற போடுவேன். நல்லாக்குதா? சூப்பராக இருக்கு. ப்ளவுஸ் வந்து ரம்யா ஸ்டிச் பண்ணது. சரி வாமா, எல்லாம் செஞ்சுட்டேன், வாங்க படைக்கலாம். சரிம்மா வாங்க. அம்மா என்ன எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆகினுக்குதுமா ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் கிட்ட இருந்து சின்ன சின்ன வேலை வந்து செஞ்சு கொடுத்துட்டு இடையே நான் வந்துட்டேன். அடுப்புக்கிட்ட உட்காந்து அம்மா வேலை செய்கிறாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்பயுமே ஒரு நல்ல நாளில் செய்யும் போது ஜெயிச்சு வந்து செய்ய கிட்ட வந்து அடுப்புட்டு வர மாட்டான். என்கிட்ட அவனுக்கு வந்து ஞாபகமாக கரெக்டாக எல்லாம் வந்து செய்ய தெரியாது. நான் சின்ன பிள்ளைன்றதுனால இந்த விசேஷ டைம்லாம் வந்து கிட்ட விட மாட்டாங்க. பக்கத்துல இருந்து எல்லாமே அம்மா பொறுப்பாக சின்ன பிள்ளைதானே. அப்புறம் எதுனா ஒரு பொருள் தவறா போடாத விட்டுருவா, மிஸ் பண்ணிடுவா. நம்ம வந்து கரெக்டாக எல்லாம் போடுவோம் இல்லையா, அதனால போட்டு நாம தான் செய்யணும். சரிம்மா பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச ஐட்டம் ஒன்று செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கடைசியில் அம்மா வந்து இலையில வைக்க பார்த்து காட்டுறேன் எனக்கு பிடிச்ச ஐட்டம் எதுன்னு சொல்லி. அம்மா என்ன படைக்க ஸ்டார்ட்டா? என்ன செஞ்சுட்டு பாருங்க. சிம்பிளாக தான் செஞ்சுக்கிறேன், சூப்பராக செஞ்சுக்கிறேன். வாங்க. சுட இட்லி சுட்டுட்டேன். இது பாருங்க, கடலை பயிர் வடை சுட்டேன், பகவடை செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல எனக்கு பிடிச்ச ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சொயா உண்டை சுட்டு சுழி உருண்டைன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் ஊர் சைடில் வந்து சொயா உருண்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி, நல்லா காரசாரமாக அழகாக வந்து எடுத்து வச்சு படைக்கலாம். சரிம்மா. அப்பா படைக்கலாமா? எல்லாம் ரெடியா? எல்லாம் வச்சுட்டோமா, படைக்கிற தான் பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இலை ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்வீட் ஐட்டம் கார ஐட்டம் எல்லாமே சூப்பராக வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் வந்து எலுமிச்சம்பழத்துலேயும் பொட்டு வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு இப்போலாம் வந்து நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட தீபாவளி அவுட்ஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி இருக்குது செட்டுமா இருக்கா காம்பஸில் கவுண்ட் பண்ணுங்க. பின்னாடி பூ நல்லா வச்சிருக்கலாமா? சூப்பராக இருக்குது. இது வந்து சாமந்தி பூ ஃப்ரெண்ட்ஸ். அழகாக பிரித்து அழகாக ஜெயஸ்டியாக கட்டி வச்சுக்கிறேன். நானே கட்டினேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்காக நானே பூ கட்டி நானே வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. திரும்ப இன்னொரு பூ பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட அவுட்ஃபிட்டும் பார்த்தாச்சு, என்னோட அவுட்ஃபிட்டும் வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெடிக்கலாமா? வாங்க. வெடி ஒன்று வச்சுட்டு எப்படி பயந்து ஓடிக்கிறா பாரு. என்ன பழையதா? எதுவும் பயப்படுறா. ஜெயஸ்ரீ ஒரு படாசி வெடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அவங்கவுங்க கையாலே பிடிச்சி கொளுத்தி போடுறாங்க. நீ கொளுத்தி போடுற மாரி. ஜெயஸ்ரீ என்ன படாசி வெடிச்சு அசந்து போயிட்டா? உண்மையிலுமே எனக்கு உனக்கு ஒரு மேட்சான பொருள் வந்து அமைஞ்சிக்குதுன்னா என்னன்னு பார்த்தா உன் லிப்டிக்கும் உன் சட்டையும் ஒரே கலர் ஜெயிச்சேனா. உண்மை செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, என்னது பஜ்ஜி அண்டண்ட தூள் இண்டண்ட சட்னி வச்சு அழகாக சாப்பிட்றாங்க. சாப்பிடுங்க. சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பேரு அம்மா சாப்பிடவே இல்லை. அதுவும் சொல்கிறேன், இல்லாத போது ஒரு பொருள் சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருது. இருக்கு பார்த்து எதுவும் சாப்பிடணும்னு எண்ணமே வர மாட்டேது. நான் வந்து அப்படி இருக்குது எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்போ பில்லு அறுத்தாந்து மாட்டுக்கெல்லாம் போட்டுட்டு ஆட்டு மாட்டுக்கு போட்டு வந்து உக்காந்திங்கன்னா அப்போ கூட நான் சாப்பிடணும்னு எண்ணமே வர மாட்டேது. ஏன்னா தண்ணி ரொம்ப குடிச்சிடுறேன். நான் ஒரு பாக்கெட் பட்டாசு தான் வச்சேன். நான் எவ்வளோ பசின்னு வந்து உக்காந்துட்டேன். சூப்பரா. சரிம்மா. நல்லா இருக்குமா?
ஃப்ரெண்ட்ஸ், காலைல ஒரு அவுட்ஃபிட் வந்து போட்டிருந்தேன் சுடிதாரில். திருப்பி நைட்டு ஒரு அவுட்ஃபிட் வந்து மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து உள்ளே வந்து குழம்பு வைக்கிறாங்க. அம்மா வந்த பிறகு வந்து ஃபுல்லாக வந்து அவுட்ஃபிட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பயமும் இல்லாமல் வெடிக்கிறீங்க. வெடிக்கிற பொருள் இல்லைம்மா, புஸ்வான சங்கு சக்கரம் ஒரு டைம் தப்புன்னு வெடிச்சிடும், அதுக்கோசம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து வச்சுருக்கிறாங்க, ஒன்று கூட வைக்கிறது அழகாக எல்லாத்துக்கும் வச்சுருக்கிறாங்க. 5 வச்சுட்டு வைக்கிறாங்க. சாமி 2 தான் பிடிச்சிக்கிறா. பயமே இல்லாத அழகாக வைக்கிறாங்க. பயப்படாத பயப்படாத. ஜெயஸ்ரீ நான் கம்பி பார்த்தாப்பா. ஆமாம், நேரம் நின்று வெடிச்சுன்னு இருந்துட்டு ரிலாக்ஸாக வந்து வெடிக்கலாம். நீ அப்போ அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்களா தானே? சாட்டு ஆடெல்லாம் பயப்படுது. என்ஜாய் பண்ணுங்க. எந்த பக்கம் பார்த்தாங்கன்னா அப்பா பாரு, அது முடியத்துக்குள்ளே அது முடிய ஷேர் பண்ணிடுறாங்க பாரு. என் மேலே படுது. அப்பா பொண்ணு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க பாரு. பண்ணுங்க பண்ணுங்க, வச்சுருங்க. எனக்கு மட்டும் எரியவே மாட்டேங்குது, அப்பா எரிஞ்சிச்சு. அங்கே நின்று புசுபானம் சங்கு சக்கரத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே நிதானம் வந்து மத்தா போட்டுக்கிறீங்களா? ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். எந்த பட்டாசு எந்த டைம்ல வெடிக்கிறே தெரியாது. ஆமாம், பார்த்து வெடிக்கணும், சேஃபாக வெடிக்கிறோம். ஜெயஸ்ரீ சூப்பராக இருக்குது. உங்கள் புடவை கூட ரொம்ப சூப்பராக இருக்குது ஜெயஸ்ரீ, அழகாக இருக்குது. கடைசியாக நம்மளோட அவுட்ஃபிட் காட்டலாம். ஒரு கையில் 1 வச்சுக்கின்னு அழகாக கொண்டவங்க பேர், ஒரு கையில் 4 கம்பி மத்த வச்சுன்னு என்ஜாய் பண்ணுறாங்க. சாமி பரவாயில்லையா? ஹாப்பியாக இருக்கா? இங்கே பாருங்க சின்ன பிள்ளை. அம்மா இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா வெடிக்க? அம்மா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே வந்து சாரி மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எரியவே இல்லை. ஹாப்பி தீபாவளியா? இது எனக்கு இனிமேல் இதெல்லாம் வந்து எனக்கு பயம் இல்லாத விடுவேன். கம்பி மத்தாப்புல வந்து விட்டுருவேன். ஆனால் வெடிக்கிறது தான் ரொம்ப பயம் எனக்கு. வீரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாகவே. நான் எதுக்கு ரோட்டில் வச்சு வெடிக்கிறேன்னா நம்ம ஆட்டு மாட்டுக்கு வந்து பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வந்து ரோட்டில் வச்சு வெடிப்போமே. சரிம்மா, இந்த புகை போனால் வந்து கொசுலாம் வராது. கொசு கொஞ்சம் மாறிடும், ரொம்ப கொசு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போலாம் ஆமாம், ஒரு நிமிஷம் கூட ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. சரிம்மா. அம்மா சரி, நம்ம பட்டாசு பாக்ஸு எல்லாத்தையும் வெடிச்சாச்சு, போய் சாப்பிட்டு படுத்துவோம் வேண்டியது தான். போகலாம். அம்மா இந்த தீபாவளிலாம் சிறப்பாக போச்சா? தீபாவளிலாம் மழையே இல்லை, நல்லா சூப்பராக தீபாவளிலாம் கொண்டாடிச்சு. தீபாவளி கழிச்சு மறுநாள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா மழை பெய்ஞ்சிட்டு செம மழை. இந்த தகரத்துனால அப்படியே உழுறது, அவ்வளோ ஒரு சவுண்டாக கேட்குது. நசு 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 நசுனா ஆகுது இந்த இடம் ஃபுல்லாகவே. உண்மையுமே காலெலாம் தேய்ச்சி வந்து ஆரம்பிச்சு வேறு காலில் நம்மளும் அரிக்க ஆரம்பிச்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை வந்து விடவே தொடர்ந்து ஒரு 6-7 நாளாக வந்து இப்படி தான் பெய்ஞ்சிக்குது. இந்த நைட்லாம் பெய்யுது, பகலில் வந்து பெய்யும். அதேமாதிரி நைட்லாம் பெய்யுது, பகலில் வந்து பெய்யுது. யாரெல்லாம் சிறப்பாக வந்து தீபாவளி கொண்டாடி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் சூப்பராக வந்து கொண்டாடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்தில் சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிடலாம். டாடா பாய். டாடா பாய். எனக்கே கேட்குமான்னு தெரியல, அதே தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன். சவுண்டு அவ்வளோ செம சவுண்டு.